சேர்ந்து படிக்கலாம். தண்ணி வேணும்னா நீ போய் எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. நீயே போயிட்டு அவன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம். அந்த மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுக்கும் உன் மேல அதிகாரம் கொடுத்ததுனால நீ அந்த பொருள் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. ஏன்னா உன்னுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்கான், நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோ கேலப்னு சொல்லியிருக்கான். ஆனா நீ அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரனா இல்லாம அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவன் டிவிய உடைச்சு அவனுடைய எல்லா விளையாட்டு சாமானையும் உடைச்சு, ஏன்னா உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டான், நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான்ல, அதுக்காக நீ என்ன பண்ற, அவனுடைய டிவியை உடைச்சு அவனுடைய பொருட்கள் எல்லாம் உடைச்சு அவனை வந்து அடிச்சு அவங்க அம்மாவை காயப்படுத்தினா அவன் சும்மா விடுவானா? அவன் சும்மா விடுவானா? என்ன பண்ணுவான் அவன்? என்ன பண்ணுவான்? உன்னை அந்த வீட்டை விட்டு அமுச்சிடுவான், துரத்திடுவான் இல்லையா? இதுதாங்க அந்த டிஃபரன்ஸ். எனக்கு தேவன் ஒரு பொருளை கொடுத்து இத பாரு, இத நீ சுதந்திரத்துக்கோ